Hi sisters and brothers, welcome to our channel Guru Krupa. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலாம்னா 8th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கிற பாலிட்டி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 6th 7th எல்லாம் ஒன்லைனர் முடிச்சிருக்கோம் இல்லையா. இப்போ வந்து 8th ஸ்டாண்டர்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ தட் நம்மளுக்கு வந்து ஜென்ரல் ஸ்டடீஸில் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி வாங்க குயிக்காக ஒரு 55 பிட்ஸ் வந்து பார்ப்போம். ஃபஸ்ட் வந்து புக் பேக் கொஷின். த கவர்னர் ஆஃப் த ஸ்டேட் இஸ் அப்பாயிண்டட் பை யாருன்னா வந்து பிரசிடென்ட். த ஸ்டேட் கவுன்சில் மினிஸ்டர்ஸ் இஸ் ஹெடட் பை யார்? சீஃப் மினிஸ்டர். Who can summon and prorogue the sessions of the state legislature? யாருன்னா அவையை கூட்டுறது கலைக்கிறதுனா கவர்னர் தான் அவையை வந்து கூட்டுவார் கலைப்பார். நெக்ஸ்ட் பாருங்கள் 4th கொஸ்டின். Who does not participate in the appointment of the high court judge? யார் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க? சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் த ஹை கோர்ட் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க. The age of the retirement of the judges of the high court எவ்வளோனா 62 years. நெக்ஸ்ட் வந்து fill in the blanks பாருங்கள். டேஷ் ஸ்டேட்ஸ் ஆர் தேர் இன் இந்தியா அட் ப்ரெசென்ட் வந்து 28 ஸ்டேட்ஸ். த டென்யூர் ஆஃப் த கவர்னர் இஸ் நார்மலி எவ்வளோ இயர்ஸ்னால் 5 years இருக்கும். நெக்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜஸ் ஆர் அப்பாயிண்டட் பை யாருன்னா கவர்னர். நெக்ஸ்ட் பாருங்கள் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜஸ் வந்து கவர்னர் அப்பாயிண்ட் பண்ணுவார். நெக்ஸ்ட் கவர்னர் இஸ் த டேஷ் ஹெட் ஆஃப் ஸ்டேட், கான்ஸ்டியூஷனல் ஹெட் ஆஃப் த ஸ்டேட். மினிமம் ஏஜ் டு பிகம் அண்ட் எம்எல்ஏ இஸ் 25 years. இது பார்த்துக்கோங்க. மேட்ச் வந்து நேர்நிறவே இருக்குது பார்த்துக்கோங்க. கவர்னர் வந்து நாமினல் ஹெட்டாக இருப்பார். சீஃப் மினிஸ்டர் வந்து ரியல் ஹெட்டாக இருப்பார். லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளினா வந்து லோயர் ஹவுஸ், லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்னா அப்பர் ஹவுஸ். நெக்ஸ்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பாருங்கள். சீஃப் மினிஸ்டர் இஸ் த சீஃப் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆஃப் த ஸ்டேட். இது வந்து தப்பு. நெக்ஸ்ட் வந்து த கவர்னர் நாமினேட் 2 members ஆஃப் த ஆங்கிலோ இண்டியன் கம்யூனிட்டி டு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. தப்பு 1. த நம்பர் ஆஃப் ஜட்ஜஸ் இன் த ஹை கோர்ட் இஸ் நாட் யூனிஃபார்ம் அண்ட் ஃபிக்ஸ்டு. இது கரெக்டு. நெக்ஸ்ட் பாருங்கள் சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். State Legislative Assembly participates in the election of President, Vice President, Rajya Sabha, members of the Legislative Council of the State. இதில் வந்து 1, 3, 4 கரெக்டு. அப்போது State Legislative Assembly participate in the election of யாருன்னா 1 வந்து பிரசிடென்ட்டு, அப்புறம் வந்து ராஜ்யசபா மெம்பர்ஸு, 4 வந்து மெம்பர்ஸ் ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் ஆஃப் த ஸ்டேட். இதில் தான் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள் புக் இன்சைட் கொஷின்ஸ் பார்ப்போம். அசெஷன் ஏ. The states have their own executive, legislative, judiciary இருக்கும் சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து த கவர்னர் இஸ் அன் இன்டிகிரல் பார்ட் ஆஃப் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். ரெண்டுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டு. த கான்ஸ்டியூஷன் ப்ரொவைட் ஃபார் போஸ்ட் ஆஃப் டேஷ் அஸ் ஹெட் ஆஃப் த ஸ்டேட் இன் இந்தியா. ஹெட் ஆஃப் த ஸ்டேட் யார்? கவர்னர். அதுதான் வந்து நம்ம கான்ஸ்டியூஷனில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள். ஹூ அப்பாயிண்டட் த கவர்னர் ஆஃப் த ஸ்டேட் வந்து யார் அப்பாயிண்ட் பண்ணுங்க? பிரசிடென்ட் தான். த கவர்னர் இஸ் அப்பாயிண்டட் ஃபார் எ டேர்ம் ஆஃப் 5 years. கவர்னர் பற்றி வர கொஷின்ஸ் எல்லாமே ஆல்ரெடி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க பார்த்துக்கோங்க. ஸ்டேட்மெண்ட் வேணும். while appointing the governor, the president act as per the advice of the union cabinet and also consult the state government. சரிங்களா. ஸ்டேட்மெண்ட் 2 பாருங்கள். ஜென்ரலி a person is not appointed governor in his own state. ஆமாம், அந்தந்த இப்போ அவங்க பானான ஓன் ஸ்டேட்டில் வந்து அந்த கவர்னர் வந்து போட மாட்டாங்க. இது வந்து கான்ஸ்டியூஷனில் இருக்கிற ஒரு பிரின்சிபல். அப்போ ரெண்டுமே கரெக்டு. நெக்ஸ்ட்டு ஹூ இஸ் நாமினல் எக்ஸிக்யூட்டிவ் ஹெட் இன் த ஸ்டேட். யார் நாமினல் எக்ஸிக்யூட்டிவ் ஹெட்னா வந்து கவர்னர் தான் நாமினல் எக்ஸிக்யூட்டிவ் ஹெட் ஆஃப் த ஸ்டேட். நெக்ஸ்ட் குவாலிஃபிகேஷன் டு அப்பாயிண்ட் எ பர்சன் ஆஸ் அ கவர்னர் பாருங்கள். எல்லாமே கரெக்டு. சிட்டிசன் ஆஃப் இந்தியாவாக இருக்கணும். ஷுட் கம்ப்ளீட்டட் 35 years ஆஃப் ஏஜ். ஹி கேனாட் மெம்பர் ஆஃப் த பார்லிமெண்ட் ஆர் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். ஹி ஷுட் நாட் ஹோல்ட் இன் ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட். எந்த எக்ஸ்டர்னல் சோர்ஸும் இன்கமும் வரக்கூடாது. நெக்ஸ்ட் பாருங்கள். ஸ்டேட்மெண்ட் 1. ஆல் த எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ் ஆஃப் த ஸ்டேட் வெஸ்டட் அப்பான் கவர்னர் அண்ட் டெசிஷன்ஸ் ஆர் டேக்கன் இன் ஹிஸ் நேம். கரெக்டு. நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். கவர்னர் அப்பாயிண்ட்ஸ் சீஃப் மினிஸ்டர் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். ரெண்டுமே வந்து ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டு. நெக்ஸ்ட் பாருங்கள். ஹூ அப்பாயிண்ட்ஸ் அட்வொகேட் ஜெனரல் இந்த ஸ்டேட் கவர்மெண்ட். கவர்னர் தான் வந்து அட்வொகேட் ஜெனரலை அப்பாயிண்ட் பண்ணுவார். நெக்ஸ்ட்டு சேர்மன் அண்ட் மெம்பர்ஸ் ஆஃப் த ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அண்ட் அதர் பை ஹூம் அப்பாயிண்டட். கவர்னர் தான் வந்து நம்ம இப்போ டிஎன்பிசி அதெல்லாம் எழுதுகிறோம் இல்லையா, அதில் இருக்க மெம்பர்ஸ் எல்லாம் அப்பாயிண்ட் பண்ணுறது வந்து கவர்னர் தான். நெக்ஸ்ட்டு த பிரசிடென்ட் இம்போசஸ் எமர்ஜென்சி இன் ஸ்டேட் அண்டர் த ஆர்டிகல் 356 கீழே ஸ்டேட் எமர்ஜென்சி போடுறாங்க. ஆன் த பேசிஸ் ஆஃப் த ரிப்போர்ட் ஆஃப் யாரோட ரிப்போர்ட்டு? கவர்னரோட ரிப்போர்ட் வச்சு தான் வந்து பிரசிடென்ட் வந்து ஸ்டேட் எமர்ஜென்சி இம்போஸ் பண்ணுவார். நெக்ஸ்ட் ஹூ சம்மன்ஸ் அண்ட் ப்ரோரோகியூ த செஷன்ஸ் ஆஃப் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அண்ட் ஹீ கேன் டிசால்வ் த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. யார்? கவர்னர் தான் வந்து ப்ரோரோகியூ பண்ணுவார். சம்மன் பண்ணி ப்ரோரோகியூ பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள். டேஷ் ஆக்ட் as a chancellor ஆஃப் த ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ். யாருன்னா கவர்னர் தான் ஆக்ட் பண்ணுவார். நெக்ஸ்ட்டு டேஷ் கேன் பி இன்ட்ரடியூஸ்ட் இன் த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஒன்லி வித் த அப்ரூவல் ஆஃப் கவர்னர். மணி பில் வந்து கவர்னரோட அப்ரூவல் இருந்தால் தான் ஃபஸ்ட்டே வாங்கினதுக்கப்புறமா தான் வந்து அசம்பிளியில் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு ஹூமே ப்ரொமல்கேட் ஆர்டினன்சஸ் when both houses are not in session. 2 ஹவுஸுமே வந்து செஷனில் இல்லாத போது யார் ஆர்டினன்ஸ் மேக் பண்ணுறாங்கன்னா கவர்னர். பார்த்துக்கோங்க.
நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், டேஷ் மே நாமினேட் ஒன் ஆங்கிலோ இந்தியன் டு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. யார் பண்ணுவாங்க? கவர்னர் தான் பண்ணுவார். நெக்ஸ்ட்டு, கவர்னர் மே ஆல்சோ நாமினேட் டேஷ் மெம்பர் ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் ஃப்ரம் எக்ஸ்பர்ட்ஸ் இந்த ஃபீல்ட்ஸ் ஆஃப் சயின்ஸ், லிட்ரேச்சர், சோஷியல் சர்வீசஸ் அண்ட் கோஆப்ரேட்டிவ் மூமெண்ட்ஸ். எவ்வளோ மெம்பர்ஸ் வந்து கவர்னர் வந்து நாமினேட் பண்ணுவார்னா 1/6 மெம்பர்ஸ் வந்து நாமினேட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், த ஆனுவல் பட்ஜெட் ஆஃப் த ஸ்டேட் கவர்மெண்ட் இஸ் லேட் பிஃபோர் த லெஜிஸ்லேச்சர் வித் அப்ரூவல் ஆஃப் யாரோட அப்ரூவல்னால அந்த பட்ஜெட் வந்து அப்ரூவ் பண்ணுறாங்கன்னா கவர்னர். நெக்ஸ்ட் பாருங்கள், ஸ்டேட்மெண்ட் த கவர்னர் மஸ்ட் கிவ் ஹிஸ் அசன்ட் டு ஆல் த பில்ஸ் பாஸ்ட் இன் லெஜிஸ்லேச்சர். நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் த கண்டின்ஜென்சி ஃபண்ட் ஆஃப் த ஸ்டேட் இஸ் ஆல்சோ பிளேஸ் அட் டிஸ்போசல் ஆஃப் த கவர்னர். ரெண்டுமே வந்து கரெக்டு, ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டு. நெக்ஸ்ட் பாருங்கள், ஹூ ஆக்ட் அஸ் ஏஜென்ட் ஆஃப் த சென்ட்ரல் கவர்மெண்ட் இன் ஸ்டேட். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏஜென்ட் யார் இருப்பாங்க ஸ்டேட்லனா? கவர்னர் தான். நெக்ஸ்ட் பாருங்கள், ஹூ அப்பாயிண்ட்ஸ் அ சீஃப் மினிஸ்டர்? கவர்னர். கன்சிடர் த ஸ்டேட்மெண்ட் அபவுட் த சீஃப் மினிஸ்டர். சிஎம் ஹேஸ் நோ ஃபிக்ஸ்ட் டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ். நெக்ஸ்ட் வந்து லீடர் ஆஃப் மெஜாரிட்டி பார்ட்டி இன் த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஆஸ் சீஃப் மினிஸ்டர். இது ரெண்டுமே வந்து ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக தப்பான்னு சொல்கிறாங்க. இன்னொரு ஸ்டேட்மெண்ட் இருப்பாருங்க, த ரெசிக்னேஷன் ஆஃப் த சிஎம் மீன்ஸ் த ரெசிக்னேஷன் ஆஃப் ஹோல் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இந்த ஸ்டேட். ஆமாம், சிஎம் வந்து ரெசிக்னேஷன் பண்ணிட்டாருன்னா அவங்க கூட இருக்கிற எம்எல்ஏஸ் எல்லாமே ரெசிக்னேஷன் ஆன மாதிரி தான் கணக்கு, சரிங்களா? அப்போ எல்லாமே ட்ரூ தான். Who plays an important role in the making policies of the state government? யாரு? Chief Minister. Next, Chief Minister is not a member of the state legislature at the time of his taking over charge. He must be member within a period of dash months. 6 monthsக்குள்ளே அவர் வந்து மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணணும். ஒருவேளை மெம்பரே இல்லைன்னா, ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரில் மெம்பரே இல்லைன்னா அவர் வந்து அவரோட மெஜாரிட்டியை வந்து 6 monthஸில் காமிக்கணும். The governor appoints different higher officials of the state on advice of chief minister and council of ministers. உங்களோட அட்வைஸில் தான் வந்து நிறைய பேரை வந்து ஸ்டேட்டில் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஸ்டேட்ஸ் ஹேவிங் பைகேமரல்னால் என்னென்னா, எந்தெந்த ஸ்டேட்ஸில் வந்து பைகேமரல் லெஜிஸ்லேச்சர் இருக்குன்னா, அதாவது லோயர் ஹவுஸ் அப்பர் ஹவுஸ் இருக்குன்னா, பீகார், உத்தரப்பிரதேஷ், மகாராஷ்டிரா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, சரிங்களா? இந்த ஸ்டேட்டில் எல்லாமே பைகேமரல் லெஜிஸ்லேச்சர் இருக்குது. டென்யூர் ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் மெம்பர்ஸ், கவுன்சிலோட மெம்பர்ஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னா 6 years. பர்மனெண்ட் ஹவுஸ் இல்லையா, அதோட டைம் பீரியட் வந்து 6 years. நெக்ஸ்ட் பாருங்கள், டேஷ் ஆஃப் த மெம்பர்ஸ் ரிட்டையர் எவ்ரி 2 years இன் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். 1/3 மெம்பர்ஸ் வந்து அந்த பர்மனெண்ட் ஹவுஸ்லேருந்து இதாகிட்டு இருப்பாங்க, ரிட்டையர்ட் ஆகிட்டே இருப்பாங்க. 1/3 மெம்பர்ஸ் ஃபார் எவ்ரி 2 years. அப்போ வந்து இந்த ஹவுஸ் வந்து எப்போவுமே வந்து எம்டியே ஆகாது. சூஸ் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். Total strength of the legislative council must not be less than 40 கீழே இருக்கக்கூடாது. It should not more than 1/3 of the total strength of the legislative assembly. அசம்பிளி கூட கம்பேர் பண்ணும்போது 1/3க்கு அதிகமாக போகக்கூடாது. மெம்பர்ஸ் ஆஃப் கவுன்சில் செலக்டட் இன்டைரக்ட்லி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே கரெக்டு தான். நெக்ஸ்ட் பாருங்கள், மேட்ச். கவுன்சில் வந்து நாமினேட் பண்ணுறாங்க இல்லை மெம்பர்ஸ், அதோட பார்ட் பார்த்துக்கோங்க. டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து அண்ட் முனிசிபாலிட்டிலேருந்து 1/3 பார்ட் வந்து நாமினேட் பண்ணிப்போம். லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் 1/3 பார்ட் நாமினேட் பண்ணி வச்சுருப்போம் கேண்டிடேட்ஸை. கிராஜுவேட்ஸ், டீச்சர்ஸ் ஆஃப் செகண்டரி ஸ்கூல், காலேஜ் அண்ட் யூனிவர்சிட்டி இதுலேருந்து 1/12 வந்து நாமினேட் பண்ணியிருப்போம். கவர்னர் நாமினேட்டட் 1/6 பர்சன்ஸ் வந்து நாமினேட் பண்ணி வச்சுருப்பாங்க. நெக்ஸ்ட்டு, ஹூ இஸ் ப்ரிசைடிங் ஆஃபீஸர் ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். ப்ரிசைடிங் ஆஃபீஸர் யாருன்னா சேர்மேன். கவுன்சிலுக்கு தான் வந்து சேர்மன் சொல்லுவோம், அசம்பிளிக்கு வந்து ஸ்பீக்கர்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட், ஹூ ப்ரிசைட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இன் ஆப்சன்ஸ் ஆஃப் சேர்மன். சேர்மன் இல்லைன்னா யார்? டிப்யூட்டி சேர்மன். நெக்ஸ்ட்டு, 1 legislative constituency have population of எவ்வளோ இருக்குன்னு 1 lakh or even more. 1 legislative constituency have population of 1 lakh or even more. Next question பாருங்க, choose the correct statement. Total strength of the legislative assembly is not more than 500 or not less than 60. சரிங்களா? 60 கீழே இருக்கக்கூடாது, 500க்கு மேலே போகக்கூடாது. ஸ்பீக்கர் ப்ரிசைட்ஸ் த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. அசம்பிளியில் ஹெட் யாராக இருப்பாங்கன்னா ஸ்பீக்கர் தான் இருப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், ஏஜ் அண்டு இது மேட்ச் கரெக்டாக கொடுத்துருப்பா, அது அப்படியே பார்த்துப்போம். ஏஜ் ஃபார் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் மெம்பர் கம்ப்ளீட்டட் 30 years. கவுன்சிலில் வந்து 30 years ஆகிருக்கணும். மெம்பர் கம்ப்ளீட் டு எலெக்ட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் வந்து 25 years கம்ப்ளீட் ஆகிருக்கணும். தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் கான்ஸ்டிடியூன்சிஸ் எவ்வளோ இருக்குன்னா 234, சரிங்களா? 234. நெக்ஸ்ட், டு ஃபார்ம் கவர்மெண்ட் பார்ட்டி வித் மோர் தென் டேஷ் எலெக்டட் கேண்டிடேட்ஸ் நீடு. 118 எலெக்டட் கேண்டிடேட்ஸ் நீடு. எம்எல்ஏஸ் வந்து 118 வந்து மெஜாரிட்டி நம்மளுக்கு டு ஃபார்ம் த கவர்மெண்ட். சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். தேர் ஷால் பி எ ஹை கோர்ட் இன் ஈச் ஸ்டேட்.
கரெக்டு. A common high court for 2 or more states and union territories வச்சுக்கலாம். The number of judges in high court is not uniform and fixed. இதுவும் கரெக்டு. President appoints the chief justice of the high court in consult with the chief justice of India and governor of state. கன்சல்ட் பண்ணிட்டு president தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவார். எல்லாமே வந்து கரெக்டு. நெக்ஸ்ட் பாருங்கள். Consider the following state sentences. High court empowered to issue 5 writs. சரிங்களா? அந்த 5 writs எதுனா habeas corpus, mandamus, prohibition, certiorari, coverento. Next, high court control all subordinate courts. கரெக்டு. High court also act as a court of record ஆகும் ஆக்ட் ஆகுது. அப்போது எல்லா சென்டென்ஸுமே வந்து கரெக்டு. நெக்ஸ்ட் பாருங்கள். ஜட்ஜ் ஆஃப் ஹை கோர்ட் ஹோல்ட் ஆஃபீஸ் until complete the age of 62. ஹை கோர்ட்னாலே நமக்கு வந்து 62 ஏஜ் தான் வரும் பார்த்துக்கோங்க. ஜட்ஜ் ஆஃப் ஹை கோர்ட் ஹேவ் குவாலிஃபிகேஷன்ஸ் ஆஃப் என்ன குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்குன்னா must be citizen of India, must have at least 10 years experience as advocate in one or more high courts. சரிங்களா? இது எல்லாமே வந்து ஹை கோர்ட்டில் ஜட்ஜுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்கும் குயிக் ரிவைஸ் பண்ணுறதுக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.